இன்றைக்கி வீடியோவில் கலவைக்கீரை கடையில் செய்ய போகிறோம். இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் பறித்தது. பாருங்கள், எல்லா கீரையும் இருக்குது இதில். அரைக்கீரை, புளிச்சக்கீரை. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இங்கே ஒரு சட்டி எடுத்துக்கிட்டேன் கீரை கடையிறதுக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு கலவைக்கீரை கடையலுக்கு. இங்கே காஞ்சி மிளகா ஒரு 10 காஞ்சி மிளகா எடுத்துக்கிட்டேன். இதை கிள்ளி போட்டுக்கலாம். பூண்டு ஒரு பெரிய சைஸ் பூண்டு உரிச்சு எடுத்துக்கிட்டேன், அதையும் இதை சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் இதை சேர்த்துக்கலாம். இப்போது 2 முறை அலசி எடுத்துக்கிட்டேன் கீரையை சேர்த்துக்கலாம். இது மாடி தோட்டத்து கீரை. நீங்கள் கீரை கடையில் வாங்கினீங்கன்னா 2-3 முறை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. மருந்தெல்லாம் இருக்கும் கீரையில். நல்லா அலசினா தான் கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் கீரை. இது கூடவே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி கலரி விடலாம். 2-3 முறை இது மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இன்னொரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். ஸ்டவ் ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். கீரை நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள், மசிஞ்சிடுச்சு நல்லா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். கீரை நல்லா கடைஞ்சிட்டேன். இப்போது ஒரு தாளிச்சிடலாம் கீரையை. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேனு நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம்.
பெருங்காயத்தூள் நல்ல வாசனையாக இருக்கும். கீரை நல்ல ஜீரணம் ஆகும். இந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. கீரையை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் அந்தளவுக்கு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லேசாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பாட்டுக்கு, களிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கீரை கடையல். நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். பாருங்கள், நல்லா லேசாக ஒரு கொதி வரட்டும். கீரை நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. கலவாங்கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கீரை சூப்பராக இருக்குது. கீரை புளிப்பு, காரம் எல்லாமே அளவாக இருக்குது. தேங்க்யூ.